என்ன பண்றதுன்னு அவங்க கேட்கறாங்க. பக்கம் பாருங்க, அவங்களுக்கு அவங்களோட இடத்துல நல்லா இருக்குது. கையில பாருங்க, இது என்ன வச்சுக்கிறாங்க, நம்ம கையில என்னெல்லாம் போச்சு, நம்ம என்ன பண்றது, எண்ணெய்ல என்ன பண்றது, சரி நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம கடன் வாங்கலாமா எண்ணெய்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். புத்தியில்லாம எண்ணெய் இல்லாம ஆயுதம் இல்லாம வச்சிருக்காங்க. அந்த எண்ணெய் உள்ளவங்கிட்ட போய் அந்த எண்ணெய் கேட்கலான்னு அங்க பேசி கொடுக்குறாங்க. தயவு செய்து எனக்கு கொஞ்சம் எண்ணெய் வெளுக்கு அடைஞ்சு போச்சு, நீங்க கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல நாங்க எண்ணெய் தர முடியாது, நாங்க தந்தா எங்களுக்கு போதாது உங்களுக்கு போதாம போயிடும், அதனால நீங்க போய் அந்த கடையில விற்கிறவங்க போகிறது அவங்க தோன்றாங்க. நீங்க இங்கே அந்த சைடு போங்க, ஏன்னா அங்க போய் நீங்க என்ன வாங்குங்கன்னு சொல்லி சொல்றாங்க. திரும்பவும் அவங்க கேட்கறாங்க, வழி சொல்லி கொடுத்தா எங்களுக்கு முடியாது, அங்க நீங்க விற்கிறவங்க போய் அந்த எண்ணெயை வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அறிவில்லாம் கொஞ்சம் போய் என்ன கொண்டு வரலையே சொல்லி 5 பேர் புத்தி இல்லாம என்ன வாங்குறதுக்காக போறாங்க.
புத்தி உள்ளவங்க என்ன செய்றாங்க, பாட்டு சத்தம் கேட்குது, நல்லா ஆயத்தப்படுத்திருக்காங்க. இனி மாநாடு படுறதுக்காக அவங்க காத்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த பாட்டு சத்தத்துல நாங்க நாங்க மனவாழ்வு பார்க்க போறோம், நாங்க ஆயத்தமா இருக்கிறோம், பயங்கர சந்தோஷத்துல இதோ மனவாழ்வு படுத்திருக்க முக்கியமா சொல்ல மனவாழ்வு சந்தித்து அதிகமாக சந்தோஷம். பந்தியில கலந்து கொண்டு மனவாழ்வு கூட என்ன செய்யறாங்க, சாப்பிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆயத்தம் இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, எண்ணெய் வாங்கிட்டு வந்து ஆயுதம் இல்லாதவங்க போய் வெண்ணையை வாங்கிட்டு வராங்க. என்னாச்சு, கதவடைச்சிட்டாங்க, மனோடு வந்துட்டாரா, வந்துட்டாங்களா, அந்த கதவடைச்சிட்டு புத்தி இல்லாம போயிட்டோமே, ஆயுதம் எல்லாம் போயிட்டோமே, என்ன பண்றதுன்னு சொல்லி புத்தி இல்லாத அந்த இதெல்லாம் கவலைப்பட்டாங்க. சரி, நம்ம அந்த கதவை தட்டி பார்க்கலாம். நீங்க யாரு, என்ன எங்களை உள்ள வரணும், இல்ல இல்ல நீங்க வரக்கூடிய உங்களை நான் அறியேன், யார் உங்களை உங்களுக்கு அறியேன், உங்களுக்கு கதவு எங்களுக்குள்ள போக முடியலையே, நாங்க போக முடியலையே, நாங்க புத்தியில போயிட்டு நாங்க போயிட்டோம். வாசல் திறந்துருக்கப்ப நாங்க ஆயத்தமா வாசல் கூட்டுக்கப்ப நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். இப்ப வாசல் கூட்டப்பட்டு எங்களுக்கு போக முடியல. அதனால இவ்வளோ போல நீங்களும் புத்திதாரங்களை இவ்வளோ ஆயத்தமா இருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து எண்ணெயை சொல்றதே நமக்கு நேரம் நல்ல ஓப்பன் டோர், ஓப்பன் டோர் போட்டு கவர்ந்து கவர்ந்துருக்கப்ப நீங்க ஆயத்தமா இருங்கன்னு சொல்றாங்க.
நாளையாவது நீங்கள் அறியாத உங்களுடைய எல்லாரும் இருக்கிறார் எல்லாரும் ஆயத்தமா இருக்க இந்த கிருபை மாசத்துக்கு ரொம்ப ஆயத்தமா இருக்க அது கூடனா அப்புறம் நமக்கு வாசி திறக்காது தேவைப்படுத்த நல்ல தருணத்தை திறந்து நல்ல தருணத்தை நீங்க பிரோஜனம் எடுத்துக்க